லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். இப்போ இந்த தமிழகம் முழுக்க இருக்கிற எல்லா கல்வெட்டுகளும் படியெடுக்கப்பட்டுருச்சா? ஓலைச்சுவடிகள் எல்லாமே? இல்லை எப்படின்னா ஆங்கிலேயர் காலகட்டத்தில் படியெடுக்கப்பட்டது தான் பல கல்வெட்டுகள். படியெடுக்கப்பட்டது எப்படி படியெடுப்பாங்கன்னா பேப்பரில் வச்சு எஸ்டாம் பேஜ்னு சொல்லுவாங்க. படியெடுத்து அதை பாதுகாப்பாக அந்த பிரதிகள்லாம் மைசூரில் இருக்குது. ஓகேங்களா? அதான் கொண்டு வந்தாங்க. கொஞ்சம் கொண்டு வந்தாங்க. அது கொண்டு வந்து அதை ரிலீஸ் பண்ணும்போது எங்களுக்கு அந்த எஸ்டாம் பேஜே இப்போ உடஞ்சி போச்சு. அப்பளம் மாதிரி இருக்கும் அந்த பேப்பர். அந்த பேப்பர் தண்ணியில் ஊறப்பட்ட ஒரு A4 ஷீட்டை தண்ணியில் ஊற்றி நீங்கள் ஒரு செவத்தில் ஒட்டி அதை நீங்கள் அச்சு வச்சு நல்லா டப்புன்னு அடிச்சுட்டு அதை எடுத்து நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு பாதுகாக்க முடியும் பேப்பரை? பொழக்குன்னு அது பொழந்து அப்பளம் மாதிரி உடஞ்சி போயிடும். 100 வருஷமா இதுதான் படியெடுப்பு. இப்படிதான் பொதுவாக இப்போ சமீப காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு புது முறை கைப்பற்றப்படுது. என்னன்னா கையாளப்படுது மாவு போட்டு பார்க்குறது. பொதுவாக ஒரு கல்வெட்டில் இந்த மாவை அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக நம்ம பண்ணணும்னா சிலைகள் பண்ணுறதுக்கான பிளாஸ்டர் மாவு மாதிரி மைதா மாவு பயன்படுத்துவாங்க. பொதுவாக மைதா மாவு பயன்படுத்தி பண்ணுவாங்க. ஆனால் அது ரொம்ப பாதுகாப்பாக கையாளணும். ஏன்னா அதுக்கப்புறம் அதை கழுவி விட்டு நல்லா நீட்டாக தொடச்சி விடணும். பல முட்டாள்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. அது அப்படியே மலையில் பட்டு செட்டாகி கல்வெட்டும் நாசமாக போயிடும். அந்த சிக்கல் இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக பண்ணணும். அந்த மாதிரி இந்த ஒரு முறை இப்போ டிஜிட்டல் கேமராவில் ஃபோட்டோ எடுத்து மாவு போட்டு ஃபோட்டோ எடுத்தாலும் முடிஞ்சு அவ்வளோதான். அப்படியே பண்ணிடுவோம். இப்போ அந்த காலத்தில் இப்படி தான் எஸ்டாம் பேஜ் பண்ணுவாங்க. இந்த எஸ்டாம் பேஜ் மெத்தடில் எடுக்கப்பட்ட பேப்பர் எல்லாமே மைசூரில் கடந்து அழிஞ்சு போய் அப்படி ரிலீஸ் ஆனது ஒரு 60,000 கல்வெட்டு. ரிலீஸ் ஆகாமல் எத்தனையோ கல்வெட்டு இருக்குது. இப்போ இது மாதிரி ரிலீஸ் ஆகி பாதி கிடைக்காம திரும்பி கொண்டு மர்மங்கள் எத்தனையோ இருக்குது. இந்த கல்வெட்டுகள் அழிப்பதுங்கிறது மேபி இது சதியாக கூட இருக்கலாம். பல முக்கியமான கல்வெட்டுகள் தேடி போனால் கல்வெட்டே இருக்காது. கும்பகோணம் பக்கத்தில் சிவபுரம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் முக்கியமான கல்வெட்டு இருக்குது. அந்த கோயிலில் இருக்கிற பிராமணர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த காலத்தில் 3ஆம் ராஜராஜ சோழர் காலத்து கல்வெட்டுன்னு நினைக்கிறேன், சரியாக நினைவில் என்ன பண்ணியிருக்காங்க, கோயிலில் இருக்க நகை சிலையெல்லாம் திருடிட்டாங்க. திருடி அதுக்கு கல்வெட்டுகள் அங்கேயே இருக்குது. நீங்கள் இதிலே போட்டு பாருங்கள். நீங்கள் அதுக்கான சான்றுகள் கேட்குறவங்க சிம்பிளாக ஐடியா சொல்கிறேன். கல்வெட்டு துணைவன் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. இது உங்களுடைய ஊரில் இருக்கிற கல்வெட்டுகளை நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஊர் கல்வெட்டு துணைவன் ஒரு நூல். இது அரசே போட்ட நூல். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கிற ஊர்கள், அந்த ஊரில் இருக்க கல்வெட்டு எந்த நம்பர்னு போட்டு வைப்பாங்க. அந்த நம்பர் எடுத்துக்கோங்க. AREன்னு சொல்லுவாங்க, ஆனுவல் ரிப்போர்ட் ஆன் எபிகிராஃபி. அண்ட் அது ஆங்கில சுருக்கம் இருக்கும். அந்த ஆங்கில முதல்ல ஒரு கல்வெட்டு எப்படி பண்ணுவாங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்க வராங்க, கல்வெட்டை படியெடுப்பாங்க. கல்வெட்டை எஸ்டாம் பேஜ் பண்ணி படியெடுப்பாங்களா, வாசிப்பாங்க. வாசிச்சுட்டு அதனுடைய ஆங்கில சுருக்கத்தை அந்த ஆண்டு வெளியிடுவாங்க. ஆனுவல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி, ஆனுவல் ரிப்போர்ட் அண்ட் எபிகிராஃபின்னு ஒரு ரிப்போர்ட்டாக இந்தந்த வருஷம் இந்தந்த கோயிலில் படியெடுத்தோம், அதனுடைய படித்ததில் சம்மதி இதுதான் அப்படின்னு ஒரு சம்மதி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனுடைய தொடர்ச்சி என்ன பண்ணுவாங்கன்னா, சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு நூல், இல்லை 2-3 சில நிறைய இப்போ எபிகிராஃபிக்கெல்லாம் நூல் இருக்குது. அந்த மாதிரி நிறைய நூல்களை வெளியிடுவாங்க. அப்போ சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷனை வெளியிடுவாங்கன்னா இது எந்த ஆனுவல் ரிப்போர்ட்டில் பதிவு அந்த நம்பர் அங்கேயே மென்ஷன் ஆகிருக்கும். நீங்கள் அப்படி ஒப்பிட்டு நீங்கள் பார்த்துட்டு நிறைய ஆய்வு நூல் படித்தாலே தெரியும் எந்தெந்த கல்வெட்டில் பார்க்கணுன்னு. அப்போது நீங்கள் போய் சிவபுரம் ஊரினுடைய நம்பரை பாருங்கள். ஒவ்வொரு ஊரினோட நம்பர் எடுத்து பார்க்கலாம். அப்போ சிவபுரம் ஊரினுடைய ஏஆரியில் எடுத்து பாருங்கள். தெளிவாக அந்த கல்வெட்டு ஏன் ஏஆரினா அந்த கல்வெட்டினுடைய பாடல் வெளியிடப்படலை, சவுத் இன்ஸ்கிரிப்ஷனில் வரலை. சரி, நேரில் போய் கல்வெட்டை போய் பார்க்கலான்னு நேரில் போய் பார்த்தா கல்வெட்டே இல்லை. கோயிலில் கல்வெட்டே கிடையாது. அங்கே கோயிலில் ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்துல ஒரு 2 தூணு, 2 பக்கம் தூணுமா இருக்கும். அது எங்கேயோ ஒரு கல்வெட்டை தூக்கிட்டு தூணில் சின்னதாக ஒரு இடத்துல ஒட்டி நான் மாவு போட்டு படித்து பார்த்தேன். அதில் ஒன்றும் தெரியல, கண்டென்ட்டே எடுக்க முடியல. இவ்வளோதான் அந்த கல்வெட்டு. முக்கியமான கல்வெட்டு என்ன கல்வெட்டு அப்படின்னா, கோயில் நகையை திருடிட்டாங்க. கோயிலில் வேலை பார்த்த ஒருத்தனுக்கு அவனுடைய பங்கு வர வேண்டியதை கொடுக்காம அவனை அடித்து அந்த பணியாளரை அடித்து தண்ணியில் முக்கி அடித்து ஒரு சிறை மாதிரியான ஒரு இடத்த அடைச்சி போட்டு அட்டூழியம் பண்ணியிருக்காங்க. இதை கேட்க வந்த அதிகாரிகளை, வரி கட்டுறதுக்கும் கேட்டு வந்த அதிகாரிகளிலிருந்து அரசாணையை பிடுங்கி கொண்டு அடித்து துரத்திருக்காங்க. ரவுடிகள் மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மக்கள்கிட்ட வசூலிச்சிருக்காங்க காசெல்லாம். அதில் குறிப்பாக கர்நாடக வீரர்களோடு சேர்ந்துக்கிட்டு பண்ணாங்கிறதெல்லாம் அந்த இதில் கல்வெட்டில் பதிவாயிருக்கும். இப்படி பண்ணவங்களை பின்னாடி அரசு முயற்சி பண்ணி பிடிச்சி தண்டனை கொடுத்து துவகைகள்னு சொல்லி இப்படி முக்கியமான கல்வெட்டுங்க. இந்த கல்வெட்டு எனக்கு காணாங்க, நேரில் போய் பார்க்க போனால். அப்போ இது மாதிரி எத்தனை கல்வெட்டு காண, எவ்வளோ அழிக்கப்பட்டிருக்கும், எத்தனை கல்வெட்டு இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கும், பதிவாகி மைசூரில் கடந்து எத்தனை அழிச்சு போயிருக்கும். அப்போது ராஜராஜ சோழர் பண்ணலன்னு சொல்லக்கூடாது, நடந்திருக்கலாம். இன்னொன்று ராஜராஜ சோழர் தண்டனை கொடுத்தான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆதிக்கவிகள் இறந்த பிறகு ஆட்சிக்கு உத்தம சோழர்
உத்தம சோழர் காலத்தில் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கும். ஏன்னா இந்த உடையார்குடி கல்வெட்டு வந்து ராஜராஜனுடைய 2வது ஆட்சியாண்டில் வருது. ராஜராஜ சோழருடைய 2வது ஆட்சியாண்டு கல்வெட்டு. அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்பயோ அது பிடிக்கப்பட்டிருக்கணும். அதை விற்கும் போது ஏன்னா அரசாணை தேவை, அரசு தான் கைமுதல் பண்ணி வச்சிருக்க அந்த நிலங்களும் போது முன்னாடி பறிமுதல் இருக்கும். அப்போ அரசு யாருன்னா ராஜராஜ சோழர் அவர் அனுமதி கொடுக்குறாரு, சரி வித்துக்கோங்க நிலத்துன்னு சொல்லி அவரோட அரசாணைப்படி விற்று அனுமதி கொடுத்து விற்கப்படுது நிலம். அதை ஊர் சபை வித்துக்கிறது கேட்குறாங்க. அந்த கல்வெட்டில் தான் இந்த நிலங்கள்லாம் இருக்குது பிராமணருடைய சபைகளில் இருக்கிறது தான், பார்ப்பன சேவைகளில் தான் இருக்கு. இவங்கெல்லாம் அங்கே தான் வாழ்கிறாங்க. அவங்க கொண்டவங்களுடைய பட்டப்பேர்கள்லாம் பிரம்மாதிவாயன் தான் பட்டப்பேர் வருது. இவங்களாம் தான் நிரூபிக்கப்பட்ட சான்று. இதுக்கு இவங்க நெரட்டிவ் செட் பண்ணி ஓப்பனாக சொல்லலாம், யார் கொண்டான்னு எல்லாருக்கும் தெரியும். அதை எப்படிலாம் மறக்கலாம்னா யார் மேலே பழி போடலாம், போடு எதிரிகள் பாண்டியர்கள் மேலேயும் பழி போடலாம். அடுத்த ஆட்சிக்கு வந்து உத்தம சோழர் மேலேயும் பழி போடுவோம், ராஜராஜ சோழர் மேலேயும் போடுவோம், அவங்க அக்கா மேலேயும் போடுவோம், எல்லார் மேலேயும் பழியை போடுவோம். கடைசி வரைக்கும் யார் பண்ணாங்கிறத சொல்ல வேண்டாம். இப்போ தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களுக்கு ஆதித்த கரிகாலன் ஏன் இறந்தார் அப்படின்னு பல மக்களுக்கு என்ன தெரியும்? ஒன்று பொன்னியின் செல்வன் கதைப்படி, இல்லை பொன்னியின் செல்வன் படம் பற்றி தான். யாராவது கல்வெட்டு படி தெரியுமா? அதான் சாதிச்சுட்டாங்க. அதனால வெற்றி எப்படி தான் இறந்தார் அவர்? அது நமக்கு சான்று இல்லை. கொன்றாங்கன்னு தான் நமக்கு தெரியும். கொன்றார்கள் எப்படிங்களா அவருடைய உடல் இதுவே தண்டனை கல்வெட்டு இல்லை. இதுவுமே நிலாவனா அதுல நமக்கு பிட்டா கிடைக்கிறது. மற்ற இந்த கல்வெட்டை கிடைக்காம எத்தனை கல்வெட்டு அளிக்கப்பட்டிருக்கு, நம்ம கிடைக்காம இருக்கலாம். இப்போ நம்ம சமீபத்திய உதாரணம் எடுத்துக்கிட்டா ஜெயலலிதாவுடைய மரணத்தை சொல்லிக்கலாம். நம்ம எப்படி இறந்தாங்க தெரியாது. ஆமா, நமக்கு தெரியல. இல்ல அன்னைக்கு வந்து அதுக்கு முன்னாடி நம்ம அம்மா மரணத்துக்கு அப்புறம் அங்க பெரும் அரசியல் மாற்றமே நடக்குது. அது மாதிரி தான் அவருடைய இறப்புக்கு பிறகு சோழர்கள் ரொம்ப வீரியமா வந்து இனி வந்து நாங்கள் ரொம்ப சீரியஸாக இருப்போம் கூட பண்ணி வைக்கலாம். ஏன்னா நான் சொல்கிறேன், அந்த மாதிரி காந்தலூர் சாலையை வந்து அழிச்சிட்டு எந்த அளவுக்குன்னா அங்கே இருக்கவங்களோட தலையெல்லாம் அறுத்து இருக்காங்கன்னு பதிவாயிருக்கு. அப்போ போர் முனையில் அதை பண்ணியிருக்காரு. இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கருத்து ஆய்வாளர்கள் மத்தியில் என்ன இருக்குன்னா இவங்க வந்து ஒரு மூலதனமாக அந்த இடத்துல செயல்பட்டு இருக்காங்க, அதை அழிச்சாதான் அவங்களுடைய பதவியில் அவங்களோட ஆதிக்கத்தை அளிக்க முடியும்னு மன்னர்கள் இந்த முடிவெடுத்துருக்காங்க. பின்னாடி வந்த பாண்டியர்களுக்கும் அவங்க ட்ரபிளாக இருந்துக்கும் போது முதல் போக அதை பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்குவாங்க. அப்போ ஆட்சிக்கு வரதையே இவங்க வந்து தடுக்கிற நிலைமையில முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு முன்னாடி ஊடுருவி இருக்காங்க. அப்படிதான் ஒரு மன்னனே கொண்டுட்டாங்க, ஆதித்த கரிகாலரை கொண்டுட்டாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு தன்மை வருது. இதில் என்ன கவனிக்கணும்னா இப்படிப்பட்ட கொன்னாங்களே ராஜேந்திர சோழன் திருவலங்காட்டு செப்பேடு, அந்த செப்பேடே பிராமண நிலத்தை எடுக்க வச்ச செப்பேடு தான். அப்படிப்பட்ட செப்பேட்லேயே இவங்க ஒரு கதை எழுதி வச்சுக்குவானுங்க. என்னன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆதித்த கரிகாலர் விண்ணுலகம் காண ஆசைப்பட்டு சென்று விட்டு அப்படின்னு எழுதுவாங்க. அதாவது சொல்லுவாங்க என்னன்னா வந்து சுந்தர சோழர் வந்தார், இவங்க பையன் வந்தாங்க, இவங்க நல்லவர் வல்லவர்னு சொல்லும்போது ஆதித்த கரிகாலர் விண்ணுலகம் காண ஆசைப்பட்டு சென்று நாங்கள் அனுப்பி வச்சுக்கிட்டோம் அதெல்லாம் சொல்லலை, அவதான் போயிட்டாப்ல. அப்போ அந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா அவரே விருப்பப்பட்டு போனாங்கன்னா தற்கொலை பண்ண மாதிரி இவங்க செப்பேட் எழுதிருக்காங்க. அதே 1000 வருஷம் கழிச்சு இவங்க வந்து படமா எடுக்கிறாங்க. அப்போ பாருங்க, இது என்ன அஜெண்டா நம்ம சொல்றதுக்கு, எப்படி நம்ம இதை அணுகுவதுங்கிறதே நமக்கு வியப்பா இருக்கு. இந்த அணுகல் தன்மையே இது ஒரு வியப்பான ஒரு விஷயம். அப்போ இவரு ஆதித்த கரிகாலன் மட்டும் இல்லை, ஆமா, அதாவது நினைவாலயம் அவங்களுடைய நினைவாக வைக்க பள்ளிப்படைனா அவங்கள இது பண்ணுறது தான் அதுக்கான கான்செப்ட். அதுதான் பள்ளிப்படைங்கிறது. அதுதான் இதுதான் அதனுடைய எத்தனையோ கோயில்கள், எத்தனையோ மன்னர்களுக்கு அப்படி பள்ளிப்படை கோயில் இருந்திருக்கு. ஒரு திருப்புமுனையாக அமைந்த மதுரையில் கிண்ணிமங்கலம்ங்கிற இதே வார்த்தை பயன்பாடு பாண்டிய எல்லாருக்குமே பள்ளிப்படைங்கிற சொல்லுதுக்கு. இப்போது சாதாரண மக்களுக்கும் ஒரு இடத்துல இப்போ இந்த ஏகநாத கோட்டம்னு ஒரு கோயில், ஒரு இடம் அங்கே கிண்ணிமங்கலம்னு மதுரை பக்கத்தில், அதான் ஒரு திருப்புமுனையாக அமைஞ்சது. பின்னாடி இது போலினும் பல பேர் சொன்னாங்க. இல்லை போலி இல்லைங்கன்னா, ஏன்னா ஒரு விஷயம் இருக்குது தமிழ்நாட்டில், ஒரு வியக்கத்தக்க விஷயம் கிடச்சிதுன்னா அது பொதுவாகவே போலின்னு சொல்கிற தன்மை தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. அது ஆனால் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய தகவல் எங்கேயுமே. அது ஒரு தூணில் கிடச்ச கல்வெட்டு, ஏகநாத கோட்டம் அப்படின்னு ஒரு கல்வெட்டு, தமிழி எழுத்துக்களில் ஒரு கோயில் கல்வெட்டு. அப்போது தூணில் கோயில் கல்லால் செய்யப்பட்ட ஒரு கோயில், அதில் ஒரு தமிழ் கல்வெட்டு, புதிய வரலாறு. இது வரைக்கும் கோயிலை கட்டினதான் தமிழனுக்கு கல்லை கட்டதே தெரிஞ்ச காலகட்டத்தில் ஒரு திருப்புமுனையாக அது அமையுது. கல்லால் செய்யப்பட்ட கோயிலில் தமிழ் கல்வெட்டு இருக்குன்னு, அதை போலின்னு சொல்கிற வழக்கமும் இருக்குது. அது ஒரு தனி கதைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோயிலுக்கே பள்ளிப்படைன்னு பின்னாடி அந்த பேர்லாம் இருக்குது. அதுக்காக சொல்ல வரேன். அப்படின்னா அந்த 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 உள்ள வந்து ஏதோ ஒரு மன்னன் இல்லை மன்னன் இல்லை, அது வந்து என்னன்னா அவங்க ஒரு அவங்க மடமாக வச்சு நடத்துவாங்க. அது ஒரு மடாதி அதிபதிகள் மாதிரி ஆதீனம் மாதிரி ஒரு சின்னதாக வச்சு நடத்துவாங்க. அவங்களுடைய பள்ளிப்படை, அது அவங்களுடைய பள்ளிப்படை. இது அவங்க இன்னமும் வழியாக அவங்க இத்தனை வருஷமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய பொதுவாக அடக்கம் செய்யப்பட்ட இடங்களுக்கு பள்ளிப்படைன்னு சொல்லலாம். அப்போ ராஜராஜ சோழருக்கு பள்ளிப்படை இருந்துச்சா இல்லையாங்கிறது தெரியல நமக்கு. கல்வெட்டு கிடைக்காம இருக்கலாம். எத்தனையோ கோயில் அழிக்கப்பட்டுச்சு, இன்னமும் அழிக்கப்பட்டு அது தானா இருந்து அழிஞ்சு போன கோயில் எத்தனையோ கோயில் இருக்கு. லிங்கம் அங்கங்க சும்மா கிடக்குது. அப்படி ஏதோ ஒரு கோயில் கூட அவருடைய கல்வெட்டு அவருடைய பள்ளிப்படை தெரியாது நமக்கு.
தெரியலைங்கிற இடத்துக்கு பதிலாக ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம ஆளுங்க புது புது கதை எழுதுவாங்க. அவரே சூசைட் பண்ணிட்டாரு, மேலே வந்து தள்ளி விட்டாங்க, பெரிய கோயிலேருந்து கீழே தள்ளி விட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப பிரபலங்க. இந்த யூடியூப் வளர்ந்த காலகட்டத்தில் ஆரம்பிச்ச அந்த யூடியூப் தமிழ் சமூகத்துக்கு வர ஏலியன் கட்டிச்சின்னு வர எத்தனையோ கதைகள் அதில் சம்பாதிச்ச யூடியூப் சேனல் எத்தனையோ இருக்கும், மில்லியன் கணக்கான வியூஸ் இருக்கும். ராஜராஜ சோழன் சாதி என்ன, அவர் எப்படி இறந்தார், மேலே வந்து தள்ளி விட்டது யார், ஒரு ஈழத்து பெண் வந்து தள்ளி விட்டாவா, சிங்களவர் தள்ளி விட்டது என்ன, இப்போலாம் ஒன்றுமே எதுவுமே கிடையாது. இதனுடைய மூலத்தன்மையை எங்கே ஏதாவது ஒன்று அமையினா யாராவது கதை எழுதியிருப்பான். ஒரு கதை, இது வந்து ஒரு கதை எடுத்துக்கிட்டுறது, ஒரு நாவலாக இருக்கலாம், ஒரு கதையாக இருக்கலாம், ஒரு கட்டுரையாக கவிதையாக இருக்கலாம். யாராவது இப்போ சமீபத்தில் எழுதுனதை வச்சு புதுசாக இவங்க ஒன்று கொண்டு வருவாங்க. அப்படிலாம் அமையுது. அப்போது இவருக்கு மன்னருக்கு பள்ளிப்படையெல்லாம் நமக்கு இன்னும் தகவல் தெரியல. அதனால் அது புகழி, அவர் எப்படி மன்னரை பற்றின தகவல் கிடைக்கல. அப்போது இவங்க இப்படி பண்ணுறாங்க. ஆதித்த கரிகாலர் வந்து அவரா செத்துட்டாருன்னு 1000 வருஷம் எழுதுவாங்க. அதை 1000 வருஷம் கழித்து மக்களுக்கு பிரபலப்படுத்துவாங்க. இன்றைக்கி ஒரு கேவலமான தவறான விஷயம். இதை மக்களும் பார்த்து கொண்டு இருக்கிறோம், அரசும் பார்த்து கொண்டு இருக்கிறது. மக்கள் தான் அடுத்து முடிவு பண்ண புனைவுகளை வந்து நிஜ கதை விடக்கூடாது. அப்போ எவ்வளோ பெரிய மன்னன், அவனை கொள்ற அளவுக்கு அப்போ என்ன ஒரு வன்மம், என்ன வெறி இருந்துச்சு, அதெல்லாம் பார்க்கணும் நம்ம. இன்னொன்று கர்நாடகாவில் ஒரு கல்வெட்டு கிடைக்குது. அந்த கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, ராஜராஜ சோழரும் ராஜேந்திர சோழர் தலைமையிலான படைகள், சோழ படைகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தர்மத்திற்கு எதிராக செய்கிறார்கள். வந்து பிராமணர்களையும் பிராமணர்கள் வந்து கொண்டுட்டாங்க. சரியாக நேரில் 2-3 பேரை கொண்டாங்கன்னு வரும். அதில் வந்து பிராமணர்களை கொண்டுட்டாங்க, இது தர்மத்திற்கு எதிரானது, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தகவல் அந்த கல்வெட்டில் அமையும். அப்போ பிராமணர்களை கொண்டாங்க அப்படிங்கிறது டாக்குமெண்ட் ஆகுது. இதை பற்றி பேசணும்ல. நான் என்ன சொல்கிறேன், இவங்க என்ன சொல்கிறாங்க, பிராமணர்களுக்கு தானம் கொடுத்தாங்க, அடிமையாக இருந்தான்னு சொல்கிறாங்க. இதை பற்றி சொல்லுவாங்களே, இதை பற்றி பேசுவோம். கொன்ன வரலாற்றை பற்றி பேசுவோம். எவ்வளோக்கோ நிலங்களை மறுத்தாங்க அந்த வரலாற்றை பற்றி பேசுவோம். அதெல்லாம் பேசுறது இல்லை. ஏன்னா இங்கே இருந்து ஆய்வாளர்கள் அதிக பேர் பிறமொழியாளர்கள் முதல் விஷயம், அல்லது தமிழினத்தின் வரலாற்றை பெருசாக தேவையில்லைங்க அவங்களோட தன்மையிலேருந்து ஆய்வு பண்ணவங்கள தான் இருக்கிறாங்க நிறைய பேர். சில வெளிநாட்டு ஆய்வாளர்கள் நடுநிலையாக வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு பிரச்சனை, அவங்க என்ன இருக்கோ அதை பற்றி எழுதுவாங்க, அப்படிலாம் பதிவு பண்ணுறாங்க. இவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது. அதுவும் இல்லாமல் உள்நோக்கத்தில் பண்ணுறாங்க. இந்த பிறமொழியினருக்கு வந்து தமிழர்கள் வரலாறு தமிழர்கள் எழுதுறதுக்கு முன்னாடியே இவர்கள் முன்னாடி இவங்க எழுதி முடிச்சிடுவாங்க. அப்போ என்னன்னா நீலகண்ட சாஸ்திரியர் அவர் பிராமணர், அவர் எழுதணும், அவர் வெறும் பிராமணர் கிடையாது, எந்த தெலுங்கு பிராமணர். அவர் என்ன பண்ணுறாருன்னா சோலாஸ்னு ஒரு நூல் எழுதுவார். ஒரு மிகப்பெரிய நூல், அதாவது சோழ வரலாறை பற்றின வெல் டாக்குமெண்ட்னு அன்றைக்கி சொல்லப்பட்ட நூல். அது ஒரு அவுடேட்டட் நூல். அந்த நூலை இன்ன வரைக்கும் வச்சுக்கிட்டு வரலாற்று எழுதுவாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் செப்பேடுகளை பற்றி சொல்லும் போது, செப்பேடுகள்ங்கிறது பிராமணர்கள் தங்களுக்குள்ள வச்சுக்கிட்ட ஒரு கான்செப்ட். அந்த செப்பேடை வச்சு தான் கல்வெட்டு 60,000 கல்வெட்டு இருக்குது, எத்தனையோ கல்வெட்டு கிடைக்குது, எத்தனையோ ஓலைச்சுவடி இருக்குது. அதை வச்சு சோழர்கள் வரலாற்றை யாரும் எழுத மாட்டாங்க. இந்த 30 செப்பேடை வச்சுக்கிட்டு இந்த 30 செப்பேட்டில் முதல் பகுதி பிரஸ்டி பகுதி இருக்குல்ல, அதில் அவங்க ஹிஸ்ட்ரி எழுதியிருப்பாங்க. இதை வச்சு இத்தனை வரலாறும் எழுதப்படுது, இந்த மன்னர் இப்படி, இந்த மன்னர் இப்படி, இப்படி இப்படின்னு. அப்போ இது எவ்வளோ ஒரு இது என்ன பண்ணணும்னா, இந்த செப்பேடுடைய முதல் பகுதியையும் வரலாற்றையும் ஒப்பிட்டு பார்த்து நம்ம ஆய்வு பண்ணணும். அப்படி தான் ஆய்வு பண்ணது தவிர்த்து ஏன்னா போலி தகவல். அதில் வந்து ஆதித்த கரிகாலன் சூசைட் பண்ண மாதிரி கல்வெட்டில் செப்பேட்டில் இருக்குது, அவ கொண்டுட்டாங்கன்னு கல்வெட்டில் இருக்குது. எதை நம்புறது நம்ம? அப்போ ஒப்பிட்டு ஆய்வு பண்ணணும். அப்போது இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நெகட்டிவ் செட் பண்ணுறாங்க. எதெல்லாம் வந்து தப்பாக தெரியுதோ, அல்லது பிற்காலத்தில் விஜயநகர மன்னர்களுக்கோ நாயக்கர் மன்னர்களுக்கோ உரிதானதோ இது முன்னாடியே வந்து சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. அப்போ புதிய ஆய்வாளர்கள் தேவைங்க. என்னென்ன சிக்கல்னா, இது வரைக்கும் வந்து ஆய்வாளர்களில் பல பேர் நீங்களே ஓப்பனாக நம்ம பார்க்கலாம், பிறமொழியாளர்கள் நிறைய பேர் உண்டு. அப்போது நம்ம இதை எப்படி அணுகணும்னா, அதனை பிறமொழியாளர்கள்னால் அவங்க ஏன் வேணும் தப்பாக எழுதுவாங்க அப்படின்னா, நம்ம ஒரு அனுமானம் ஓரளவு மேலோட பார்க்கும்போது தெரியுது நமக்கு நம்முடைய வரலாற்றை வந்து. ஏன்னா அப்படியான நூல்களை வைத்து, ஏன்னா அவங்க இங்கே படையெடுத்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு இங்கே ஒரு இதை கட்டியிருக்காங்க, கட்டமைப்பை வச்சிருக்காங்க, அவங்களுடைய பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கும்ல. அவங்களோட நீட்சி தான் இன்னைக்கு இருக்க ஆட்கள், ஆட்சி திராவிட ஆட்சி எல்லாமே அப்படிதான் இருக்கும்போது அந்த நீட்சியின் தொடர்ச்சியாக இந்த வரலாறு என்பதும் பிறமொழியாளர்கள்னா மாற்றி எழுதப்படுது. அப்போ அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ப எழுதப்படுது, வேணுங்கிறது எழுதுவாங்க, வேணாங்கிறத விட்டுருவாங்க. அப்போ இதை வச்சு ஒரு நெகட்டிவ்ங்கிறது செட் பண்ணப்படுது. தமிழ் அரசு மீதோ தமிழ் மக்கள் மீதோ நீங்களே இப்படி தான் வருது. அது பின்னாடி வந்த நாங்கள் தான் வந்து நாங்கள் நல்லது பண்ணோம், நாங்கள் இப்படி வச்சோங்க ஒரு நெகட்டிவ் செட் பண்ணும்போது இதை அடிப்படையாக வைத்து கதைகள் எழுதப்படுது. அதை அடிப்படையாக வச்சு யூடியூப்பில் பேசுவாங்க, மேடைகளில் பேசுவாங்க. அப்போ அதுதான் வந்து அரசியலாக மாறுது, வரலாறாக மாறுது, எல்லாமாவும் மாறுது. நீங்கள் சொன்னதுலேருந்தே வந்து பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர் ஒரு பிறமொழியாளர், குறிப்பாக தெலுங்கர். அவரை வந்து தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு, அரசு நிறுவனத்துக்கு அவரை தலைவராக போடுறாங்க.
இது வந்து இவர் மூலமாக உருவாக்கப்படுற வரலாறுகள் வந்து எப்படி அது வந்து தமிழர்களுடைய வரலாறை கட்டமைக்கப்படுமா அல்லது வந்து அது கடைசியில் வந்து திராவிடத்தில் போய் முடிப்பார் அவர்? இது என்ன சிக்கல்னா முதன்மையாக அரசு வந்து மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு சார்ந்த அரசாக இருக்கணும். ஆட்சியே வந்து தமிழுக்கான ஆட்சி இல்லாம போது நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அப்போது இந்த சிக்கல்கள் இருக்குது. அப்போ நம்மளால் முடிந்த அளவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மக்கள் எழுச்சினால என்னென்ன பண்ண முடியும்? இப்போ குறிப்பாக நான் வரலாறும் அரசியலும் பிணைந்தவை. ஒன்று வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போது இது வந்து மாற்றப்பட்டால் மட்டும்தான் பிற்காலத்தில் அரசியலும் மாற்றப்படும். ஏன்னா நேற்று எழுதப்பட்ட வரலாற்று அடிப்படையை வச்சு தான் இன்றைக்கி நம்ம அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்துக்கு வித்திட்ட ஹிந்தி எதிர்ப்பு போதாக ஹிந்தி திணிப்புக்கான எதுவான புரட்சியாக இருக்கலாம், எல்லாமே எங்கேருந்து வருதுன்னா என் மொழி தமிழ் மொழி, நான் பெருமை சார்ந்த இனம், எனக்கு வரலாறு உண்டு, அந்த வரலாற்றின் மீது நீ திணிக்கிற உன்னுடைய இதுன்னு தான் நமக்கு பிரச்சனை வருது. அப்போது ஒரு மனிதனுக்கு அந்த மொழி மீது ஒரு பற்று இருக்கணும். லாங்குவேஜ் இஸ் நாட் ஜஸ்ட் கம்யூனிகேஷன் டூல் கிடையாது, சவுண்டு கிடையாது. அது சவுண்டு மட்டும் இல்லை, அது ஒரு அந்த மண்ணினுடைய மொழி, அந்த மண்ணினுடைய பண்பு எல்லாத்தையும் பெற்றது, அந்த மக்களோட இனத்தின் அடையாளம், அது எல்லாத்தையும் பெற்றது. அப்போது ஒரு மொழிங்கிறது இன்றைக்கி வந்து நீங்கள் திணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைக்கி எவ்வளவோ வளர்ச்சி பெற்றுச்சு. இந்த ஏஐ காலகட்டத்தில் வந்து எளிதாகவே வந்து இன்னொரு பிறமொழியாளர்கிட்ட நம்ம எளிதாக பேச முடியும். ஒரு மொழி கற்றுக்கிட்டு தான் பேசணும் அவசியம் இல்லை. அப்போ திணிக்கி வாங்கினா அது எப்படி அணுகணும்னா, அது வந்து ஒரு அரசு இன்னொரு அரசை கைப்பற்றுவதற்கான ஒரு வேலை. அப்போது இன்றைக்கி தமிழ் அரசை எப்படியா கைப்பற்ற வேணும், அப்போ முழுக்க நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும், கொஞ்சம் கூட எதிர்ப்பு இருக்கக்கூடாதுங்கிற தன்மை தான் அனைத்து வகையான திணிப்புமே. மொழி திணிப்பாக இருக்கலாம், அடிப்படையினாதான் மொழி திணிப்பு. அதை நம்ம உணவணும் முதல்ல மக்கள். அதுக்கு பிறகு இந்த வரலாற்று ஆய்வாளர்களாக வந்து இளைய தலைமுறைகள் நிறைய பேர் உருவாகணும். அந்த பணிகள் தான் நம்ம முக்கியமாக பண்ணுறோம். என்னென்னா வந்து நிறைய பேர் உருவாக்கணும், புதிய தலைமுறைகளை, புதிய ஆய்வுகளை பண்ணுங்க. நான் பார்க்குறேங்க பசங்க பல ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு மருத்துவர்கள் மாதிரி வீட்டுக்கு ஒரு கல்வெட்டு ஆய்வாளர் இருந்தால், இப்போ எங்கள் ஊரில் இருக்க கல்வெட்டு பல கல்வெட்டுகள் இருக்கும். நான் அதை எனக்கு அது படிக்க தெரில, படிச்சிருக்க மாட்டேன். அது அந்த தகவல் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை அதில் இருக்கலாம். அதை பற்றி எனக்கு தெரியாத பட்சத்தில் அப்போ நான் இதை படிக்கிறதுக்கான சூழலை உருவாக்கணும், அப்படி ஒரு தலைமுறை உருவாகணும். அது வந்து சிக்கல்னா வரலாற்று துறை டிவை சப்ஜெக்ட்னா எல்லாம் சொல்லுவாங்க அப்பையிலேருந்து. ஏன்னா அதில் சம்பாதிக்க முடியாது. அதில் எந்த வேலைக்கு ஐடி படித்த அதான் இங்கே ஒரு இதெல்லாம் இங்கே இருக்க கல்வி இந்த சிஸ்டம்ங்கிறது எப்படி இருக்குன்னா, முதலாளிகளுக்கு வேலை பார்க்கும் வேலையாட்களை உருவாக்குகின்ற ஒரு சிஸ்டம் தான் எஜுகேஷன் சிஸ்டம். அதுவும் இப்போ எப்போலேருந்து ஆங்கிலேய காலத்திலேருந்து அவங்களுக்கு தேவையான ஆட்களுக்கு தேவையான படிப்புகளை உருவாக்கி நம்ம அப்போலேருந்து அதே படிச்சுட்டு வரோம். கல்விங்கிறது அறிவை கொடுக்கக்கூடிய அறிவு தான் கொடுக்கணும். கல்விங்கிறது நாலேஜ் கொடுக்கணும், அதான் கல்வி. வேலைக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறது கல்வி கிடையாது. ஆனால் இன்றைக்கி அதான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ இப்போ நீங்கள் கூட வந்து வந்து தகவல் தொழில்நுட்ப நம்மளும் இப்போ அந்த துறையில் இப்போ நம்ம ஐடியில் வேலை பார்க்குறோம். அப்போ அப்படி தான் போயிட்டு இருக்கோம். நம்ம ஒரு தனி நீங்கள் அந்த கல்வெட்டுத்துறைக்கு ஆய்வுக்கு தன்னியல்பாக வந்துருக்கு. தன்னியல்பாக தான் வரும். ஏன்னா நம்ம வரலாறு படித்தோம்னா நமக்கு அதில் என்ன இங்கே தனி மனித பொருளாதாரத்திலே தன்னிலை வடையில் தமிழர்கள். அப்போ எப்படி நம்ம வந்து மிக வரலாற்றை தேடி பயணிக்க முடியும்? அது அந்த சிக்கல். இங்கே பல வரலாற்று ஆய்வாளர்கள் தோற்று போவதற்கான காரணமே பொருளாதாரம் கிடையாது. பல ஆய்வாளர்களும் பொருளாதார நெருக்கடியில் இருக்காங்க. ஊக்கத்தொகை கூட யாரும் அரசு கொடுப்பாங்க. என்ன அறிவிப்பு போதும் 2 2000 3000 வச்சு என்ன பண்ணுவாங்க அவங்க? வரலாற்று ஆய்வு மாதிரி பயணங்கள் மன்னர் மாதிரி உங்களை மாதிரி இப்படி அடுத்தடுத்த தலைமுறை இப்போ ஒரிசா பாலு அப்படி பழைய ஆள்கள்லாம் இருந்தாங்க. இப்போ குணா ஐயா இருந்தார், குணா ஐயா, மாசோ விக்டர்னு பழைய ஆள்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த தலைமுறைக்கு அந்த பயணத்தை அந்த இதை வந்து கடத்தணும்ல, இந்த தீபஜோதியை கடத்தணுங்கிற மாதிரி அடுத்த தலைமுறைக்கு பயணிக்கணும். நீங்கள் இப்போ இன்னும் நிறைய பேரை உருவாக்கணும். இந்த கல்வெட்டு படிப்புகளை படிக்கிறதுக்கு இந்த ஒரு அடிப்படையான விஷயம், இப்போ நான் கல்வெட்டு படிக்கணும், இல்லை வந்து வரலாற்று ஓலைச்சுவடிகள் படிக்கணும், இந்த விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னா நான் என்ன செய்யணும் அடுத்த தலைமுறைக்கு? அப்போ நிறைய வந்து ஆய்வாளர்களை உருவாக்கணும், ஆய்வு பண்ணுறவங்களை உருவாக்கணும். இன்னொன்று தனிப்பட்ட பொருளாதாரம் இருந்தால் தான் அந்த துறையில் போகிறதுக்கு மாணவர்கள் எல்லாருமே விரும்புவாங்க. அதை அரசு தான் முடிவெடுக்க முடியும். ஏன்னா வந்து வரலாற்று துறையில் தனியார்களுக்கு பெரிய வேலை கிடையாது. இது அமெரிக்க மாதிரி நாடுகள்லையாவது மேலை நாடுகளில் ஆர்கியாலஜிஸ்ட்டுக்கு வந்து ப்ரைவேட்டாக அவங்க கம்பெனி சின்னத்தெல்லாம் தோன்றதுக்கு அனுமதி உண்டு. எல்லாம் இந்தியாவில் அப்படி கிடையாது. அரசுக்கு தான் சொந்தமானது. அப்படி தனிப்பட்ட முறையில் தோன்ற முடியாது. அப்படி அப்படி தனிப்பட்ட நபராக நீங்கள் வந்து ஒரு 10 நண்பர்கள் சேர்ந்து நீங்கள் ஒரு கோயிலில் போய் படிக்கிறதுக்கு அனுமதி கொடுப்பீங்களா? கொடுக்காங்க. படிக்கிறதுக்கு அனுமதினா 2 விஷயம் இருக்குது. எப்படிப்பட்ட கோயில் நம்ம நார்மலாக படிக்கலாம், அதெல்லாம் எந்த சிக்கலும் கிடையாது. இல்லை அப்படி படிக்கிறதுங்கிறது நம்ம அப்படி வழிபாட்டுக்கு போய் படிக்கிறதுங்கிறது வேற. நான் கேட்குறது முறையாக நம்ம இங்கே ஒரு ஆய்வு பண்ணணும், இந்த கோயிலில் நம்ம அனுமதி பெற்று பண்ணலாம். அது வந்து அங்கே அங்கே இருக்க ஹிந்து அறநிலையத்துறையினுடைய அதிகாரிகள்கிட்ட பார்த்து லிட்டரல் இந்த மாதிரி பார்க்க வேணாங்க, எங்களுக்கு அனுமதி தாங்க பட்டா பல பேர் கொடுப்பாங்க. அது பெரிய சிக்கல்கள் இருக்காது. அது என்னன்னா இப்போ அதீத சர்ச்சைக்குரிய இடங்களோ அல்லது வந்து தேவையில்லை இப்போ எதுக்கு அப்படின்னு நினைக்கிற இடங்கள்லையோ
கூட்டம் அதிகமாக இருக்கிற இடங்களையோ வேண்டாம் நினைக்கிற இடங்களே பல இடங்களில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனால் பொதுவாகவே கிடைக்கும், நீங்கள் தேடி பார்க்கலாம். இன்னொன்று அப்படி அனுமதி பெற்று தான் ஒரு கோயிலுக்குள்ளே போய் கல்வெட்டை பார்க்கணுங்கிற சிக்கல் அவ்வளோவா பெருசாக தமிழ்நாட்டில் இல்லை. ஏன்னா கல்வெட்டுகளை பொதுவாக நீங்கள் படிக்கலாம், அந்த சிக்கல்கள் வேணுனாலும் அனுமதி பெற்றுக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். இது பொதுவாகவே பண்ணலாம் நீங்கள். அப்போது இது அரசு தான் வந்து இந்த ஆய்வாளர்களுக்கு ஊக்கத்தொகை பண்ணுறது, அவங்கள ஊக்குவிக்கிறது, நிறைய துறைகள் நிறைய எக்ஸ்கர்ஷன் பண்ணால் தான் படிப்பு வேகன்சி இருக்கணும். கால் அது வந்து உங்களுக்கு அரசுக்கு முதல்ல இந்த எண்ணம் இருந்தால் தானே, எண்ணமுள்ள அரசு இருந்தால் தானே செய்ய முடியும். அது தமிழர்களுக்கான அரசே இல்லைங்கும் போது இந்த வரலாறுலாம் வெளியே வந்து எனக்கு என்ன பிரயோஜனம் இல்லை. இந்த சிக்கல்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இது இப்போ இதை படிக்க வரீங்க அப்படின்னா என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னா, நிச்சயமாக இப்போ படித்து எம்ஏ ஹிஸ்ட்ரியோ ஆர்கியாலஜியோ படித்த மாணவர்கள் கண்டிப்பாக தேவை. அவங்க எழுதுவது தான் அதிக வந்து ஒர்த்தாக பார்ப்பாங்க. ஏன்னா டிகிரி அவங்க முடிச்சிருக்காங்க. நம்மளை மாதிரி வந்து வேறு துறையில் இருந்து பண்ணுறவங்களும். ஆனால் உண்மை என்னென்னா இந்திய வரலாறே வந்து பார்த்திங்கன்னா தனிநபர்கள் வரலாற்று ஆய்வுகளில் தான் பல விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா வரலாற்று அப்படி சுருக்க முடியாது, இவங்க தான் பண்ணலாம் கிடையாது. ஒரு ப்ரொஃபஷ்னலாக பார்க்கும்போது டிகிரி முடித்தவங்க ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பாதுகாப்பாக இருப்பான், அதனால் ப்ரொஃபஷ்னலாக எடுத்துப்பாங்க. ஒரு பல்கலைக்கழகங்களில் வந்து துறை சார்ந்த பட்டப்படிப்பு பெற்றவங்களுக்கு ஒரு படித்து வந்தவங்கன்னு ஒரு முன்னுரிமை இருக்கும். அது மற்றபடி கீழடியிலேருந்து இங்கே இருக்க பல ஆய்வுகள்லாம் தனிநபர்கள் சொந்தமாக பண்ணதுனால தான் இங்கே வெளிப்பட்டது, அதனால் புரியுதில்லை. அப்போது இதையும் தாண்டி என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சொந்த இனத்தின் எழுத்து அதை கூட படிக்க முடியாது, மேலே நம்ம உட்காந்து இருக்கோங்கிறது ஒரு இன்னைக்கு எழுத்தே பல பேருக்கு படிக்க தெரியல. அது ஒரு வெக்கக்கேடான விடயம். நம்ம தங்கிலீஷ்க்கு போயிட்டு வைப்போம், தங்கிலீஷ்க்கு அடுத்து நம்ம ஷிஃப்ட் ஆகிட்டோம். அது மிக மிக தவறான விடயம். அப்போது முடிந்த அளவு இன்றைக்கி இருக்க தலைமுறையை தமிழ் எழுத்துக்களை படிக்கிறது, இன்றைக்கி இருக்க தமிழ் எழுத்தை முதல்ல படிக்க வைக்கணும். அதுவே நான் கவனிக்கிறேன், பல பேருக்கு இன்றைக்கி இருக்க தமிழை வந்து படிக்கிறதே கஷ்டமாக இருக்குது, கடினமாக இருக்குது. அவங்க வந்து தங்கிலீஷில் படிக்க விரும்புகிறாங்க, ஆங்கிலத்தில் எளிதாக படிக்க முடியும், தமிழில் படிக்க முடியல எளிதாக. தமிழை வந்து படித்தவங்களாக இருந்தாலுமே இந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது. அப்போ அடுத்த விடயம் வந்து கல்வெட்டு எழுத்துக்களை படிக்கணும் போது நம்ம அந்த முயற்சிகள் பண்ணுறோம். எங்கே கற்றுக்கலாம் போது நம்ம வந்து வகுப்புகள் எடுக்கிறோம், மாதம் எடுக்கிறோம், 2 மாதங்கள் எடுக்கிறோம், நம்ம தொடர்ச்சியாக பயணங்கள் கூட்டிகிட்டு போவோம். அது நம்ம அமைப்பு சார் நம்ம நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ நிறைய பேரும் பண்ணுவாங்க, இணையங்களே இப்போ நம்மளும் வகுப்பு எடுக்கிறோம், அந்த மாதிரி கற்றுக்கலாம். இப்போ நான்லாம் கற்றுக்கிட்டு சொந்தமாக கற்றுக்கலாம், வகுப்பு போய் எங்கேயும் கற்றுக்கல. இப்போ நிறைய இப்போ அரசுலேயே வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கமே இந்த விதம் பண்ணுவாங்க. நிறைய இடங்களில் வந்து உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்திலேயோ கல்லூரிகள்லேயோ வந்து டிப்ளமோ கொண்டு வாங்க, ஓப்பன் யூனிவர்சிட்டியில் டிப்ளமோ இருக்குது. ஆனால் என்னதான் நம்ம அப்படி படித்தாலுமே நம்மளுடைய ஆர்வம் நேரடியாக போய் படித்து நம்ம சுயமாக கற்றுக்கிற அளவுக்கு எதுவும் அமையாது. ஆர்வமிப்பவர்கள் சுயமாக கற்றுக்கொள்வதற்கு எந்த தடைகளும் கிடையாது. தேடி படிக்க வேண்டி நம்முடைய பொறுப்பு, அது ஈஸியாக நம்ம படிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கற்றுட்டோம்னாலே நம்ம வீட்டுக்கு எல்லாருக்கும் கல்வெட்டு படிக்க தெரியும். கோயிலுக்கு போனால் என்ன கல்வெட்டு எழுதியிருக்கு, ஒரு கல்வெட்டு பாட்டை என்னது அப்படின்னு தெரியும். அந்த ஆர்வம் வந்துருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக, அது இன்னும் வளர்ச்சி பெறணும். ஆனால் என்னென்னா இந்த வளர்ச்சி பெறும்போது இந்த வரலாறு வந்து கொஞ்சம் அங்கங்கே வந்து மிஸ்கைட் செய்யப்படுது. ஏன்னா தங்களுக்கு தேவையானது மட்டும் சில பேர் எடுத்து பிரபலப்படுத்த ஆரம்பிச்சாங்க சில கல்வெட்டுகளில். அந்த பிரச்சனையும் இங்கே நிறைய அமையுது. அது இல்லாமல் இங்கே வேற ஒவ்வொரு சாதி குழுக்களுக்கும் ஒவ்வொரு கல்வெட்டுகள் எடுத்து அந்த பிரச்சனைகள்லாம் அமையுது. அதுக்கு ஏற்ற மாதிரி சென்சிட்டிவாக தான் அணுகணும் அந்த விஷயங்களை. ஆனால் எப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுனா எல்லாருக்கும் படிக்க தெரியும், எல்லாருக்கும் என்னென்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பிரச்சனையே இருக்காது. இப்போ நம்ம இந்த கல்வெட்டு சார்ந்த ஒரு பார்வை, இந்த ஓலைச்சுவடிகள்லாம் எப்படி பல ஆயிரம் தலைமுறைகளாக கடந்து வருது, இதெல்லாம் எப்படி பாதுகாக்கிறாங்க, எப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இதை எழுதி வந்து கொண்டு வந்திருப்பாங்க? ஒரு காலத்தில் சங்க இலக்கியங்கள்லாம் போலின்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து சங்க இலக்கியங்கள் எழுதப்பட்டிருக்க ஓலைச்சுவடிகள்லாம் வயது வெறும் 200 வருஷம் தான். இந்த ஓலைகள் வந்து கடந்த ஒரு 200 வருடத்துக்கு உட்பட்ட ஓலைச்சுவடி எழுதியிருப்பாங்க. அதனால இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி சங்க இலக்கியங்கள்லாம் இத்தனை வருஷம் பழசெல்லாம் கிடையாது, உங்கள் மன்னர்கள்லாம் புதிய மன்னர்கள் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து உடைக்கப்படுது. அது முதல்ல வந்து கஜவாகு காலம் காட்டி முறைமைன்னு ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. அது மூலமாக வந்து சிலப்பதிகாரத்தில் வர அந்த கண்ணகிக்கு கோயில் எடுத்தாங்கள்ல, அந்த கோயிலில் இலங்கை மன்னன் கஜவாகு வந்து அந்த இதில் கலந்துக்குவாப்பில். அதை வைத்து கஜவாகுனுடைய ஆண்டு வந்து கிபி 2ன்னு ஒரு முன்வைத்து அதை வைத்து என்ன பண்ணுவாங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாகவே சங்க காலத்தை கொண்டு போகலான்னு ஒரு முடிவு அப்போயே கொண்டு வரும்போது பல பேரும் அதை ஏற்றுக்கிறாங்க. அந்த கான்செப்ட் அப்படியே அது உருவாகுது. அப்போது கொஞ்சமாக சுவடிகள் என்பது பழமை தான். அப்போ எப்படி சுவடிகள் வந்து இன்றைக்கி புதுசாக இருக்குது அப்படின்னா, ஒரு ஓலைச்சுவடி 203 வருஷம் தான் தாங்கும். அந்த ஓலைச்சுவடி, அந்த ஓலையுடைய வயது அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறள் எழுதி வைப்பார் ஓலையில். அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை காப்பி பண்ணி அடுத்து படி எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ பல காப்பீஸ் இருக்கும், பல பிரதிகள் போக மக்கி போயிடுச்சுன்னா மக்கி போகிற நிலைமையில் இருக்கும்போது அந்த வீட்டை வச்சுருக்கனால இன்னொரு ஓலைச்சுவடி எடுத்து பார்த்து எழுத ஆரம்பிச்சுடுவார். பார்த்து எழுதி இதை வந்து வழியாக தலைமுறையாக குடும்பமாக பண்ணிட்டு வந்திருப்பாங்களா? குடும்பமானா சில பேர் இப்போ இன்றைக்கி எவ்வளவோ பேர் நூலகம் வச்சுருக்கோம். அன்றைக்கி அந்த காலத்தில் ஆவண காப்பகங்கள் நூலகங்கள் இருந்தது, அவங்களும் பண்ணியிருக்கலாம், தனிநபர்களும் பண்ணியிருக்கலாம், யார் வேணால் அதை பண்ணலாம்.
யார் வேணால் பண்ணால் இது எல்லாருக்கும் பொது சொத்து தான். ஏன்னா நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் திருக்குறள்லாம் வந்து பிரிட்டிஷ் காலத்துக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறள் எல்லாருக்கும் தெரியும். திருக்குறளை பற்றின கல்வெட்டெல்லாம் இருக்குது நமக்கு. திருக்குறளே ஒரு கல்வெட்டில் மலையில் கல்வெட்டெல்லாம் வெட்டப்பட்டிருக்கு. இதில் சங்க இலக்கியங்களை பற்றி தெரியும். இப்படி மற்ற மன்னர்கள் வாழ்ந்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் தெரியாமல் கரிகாலன் சோழன் வழி வந்தவங்க தாங்கன்னு சொல்லிக்கிற வழக்கம்லாம் இருக்குது. அதெல்லாம் இதெல்லாம் தெரியாமலும் இல்லை. இடைப்பட்ட காலகட்டங்கள் கடந்த ஒரு 700 ஆண்டுகளாக நம்ம ஆட்சி இல்லாத போது தமிழர் வரலாறுங்கிறது அடக்குமுறைக்கு உட்படும் போது எல்லாம் மறந்து போகும், நம்ம மறைக்கப்படுது. அதில் மீண்டும் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. அப்போ இந்த சுவடிகள் அப்படி தான். சுவடிகள் வந்து பிரதி எடுத்து வருவாங்க. பிரதி எடுத்து வரும்போது என்ன ஆகும்னா அந்தந்த காலகட்டத்தில் தமிழ் மொழியும் வளர்ச்சி பெற்றுக்கிட்டே வருது, எவால்வ் ஆகிட்டே இருக்குது. அப்போ எவால்வாக அந்தந்த ஸ்டேஜில் இருக்க எழுத்துல எழுத ஆரம்பிச்சுருவாங்க. நீங்கள் 2000 வருஷம் முன்னாடி தமிழ் எழுதி வந்தால் அது இன்னைக்கு வந்து நிற்கும் போது இன்னைக்கு இருக்க எழுத்துல எழுதுவோம். அப்போ அன்றைக்கி வந்து தமிழர்களுக்கு படிக்கவும் தெரிஞ்சுருக்கு அந்த எழுத்துக்களை. அப்போ என்ன தெரிஞ்சுக்கணும், 700 வருஷம் தமிழர்களுக்கு படிக்க தெரியும், எழுத்தை படிச்சுட்டு தான் இருந்தான். அதனால தான் அது ஒவ்வொரு காலகட்டமும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருக்கு. அப்போ பழைய கல்வெட்டுகளை படிக்க முடியும். அது சங்க இலக்கியத்தில் கூட வந்து இன்னைக்கு பெரியார் வந்து தான் தமிழர்களை படிக்க வச்சாருங்கிறது அந்த காலத்துலேருந்து. அதாவது படிப்பறிவுங்கிறது வந்து இது ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்குது பல பேர்கிட்டையும். என்னென்னா அறிவுங்கிறது எழுத்தை படிக்க தெரியுது அறிவு கிடையாது. அது அடிப்படை விஷயம். ஒரு மொழியை புரிஞ்சு கற்றுக்கிறது, பேசுறது, எழுதுறது அடிப்படை உரிமை. அது அடிப்படையான விஷயம். அது அறிவு இல்லை. அது கடந்து கல்வி தான். இங்கே படிக்க வைக்கிறதே வந்து ஒரு அடிப்படை விஷயமா பார்க்குறதுங்கிறது தவறான விஷயம். அது அன்றைய காலத்தில் தமிழர்கள்லாம் படிச்சுட்டு தான் இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா கல்வி தேவை இருக்கிறவங்க படிப்பாங்க, தேவைப்படுறவங்க படிப்பாங்க. தொழில் சார்ந்தது தானே. கல்லூரிகள் இருந்துச்சு, அந்த காலத்தில் கல்லூரிகள் இருந்துச்சு, பள்ளிக்கூடங்கள் இருந்துச்சு, படிக்க வேண்டிய தேவை படித்தாங்க, எல்லாமே இருந்துச்சு. அப்போது நீங்கள் இதை வச்செல்லாம் நம்ம வந்து கணக்கிட முடியாது. முதல்ல இன்னொன்று பானையில் எத்தனையோ பானை ஓட்டில் வந்து கிடைக்கல. இந்த 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 பானை ஓட்டில் பானைகளில் எழுதப்படும் எழுத்துக்கள் இருக்குல்ல, இன்னைக்கு வழக்கத்தில் இருக்குது. எங்கே தெரியுமா, ஒரு பாத்திரம் வேணாம் என்ன பண்ணுவோம், எழுதி வைக்கிறோம், பேர் எழுதி வைக்கிறோம். இது 2000 வருஷமாக தமிழர்கள்ட்ட இந்த கான்செப்ட் இருக்குது. இப்போ இந்த பானைங்கிறது அதிகமாக பெண்கள் கிட்ட புழங்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ பெண்கள் அந்த எழுத்து படிக்க தெரிஞ்சவங்களாம் இருந்திருக்காங்க. அப்போ பெண்களை படிக்க வைத்தவர்கள் சமீபத்த காலத்தில் கிடையாது, பண்டைய காலமாக வந்து தெரியுது. தொடர்ந்து ஒரு நெகட்டிவ் என்னன்னா எல்லாமே ஃபேக் நெகட்டிவ் செட் பண்ணப்படுது. பெண்கள் வந்து சுதந்திரமாக இல்லை, புதுசாக தான் அப்போல்லாம் இல்லை. இடைப்பட்ட காலகட்டங்களில் அடக்குமுறைகள் உருவாகும் போது அது ஆடு மாடு மேய்ச்சிட்டு தான். அன்னைக்கு காலகட்டத்தில் ஆடு மாடு மேய்ப்பது ஒரு தொழில். இன்னைக்கு அது தொழில். அது வந்து ஆண்கள் தான் ஆடு மாடு மேய்க்கணும் எங்கேயாவது இருக்கா? இல்லை, பெண்களும் கூட சேர்ந்து போய் மேய்க்குவாங்க. உழவு பண்ணுறது ஆண்கள் மட்டும் தான் உழவு பண்ணாங்களா? இன்றைக்கி நாட்டுறது பெண்களாக தான் இருக்காங்க. அப்போ அத்தனை தொழில்கள்லையுமே பெண்கள் சமபங்கு தான் இருந்திருக்காங்க. சொத்துரிமை இருந்திருக்கு. எத்தனையோ கல்வெட்டு ஆவணங்கள் இவங்களுக்கு இப்படி சொன்னால் தான் வந்து இங்கே வியாபாரம் பண்ண முடியும். அப்போ எத்தனையோ கல்வெட்டுகள் கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும் போது புதுசாக இங்கே நடக்கலை. ஏற்கனவே இருந்ததை புதுசாக கொண்டு வர மாதிரி ஒரு நெகட்டிவ் இங்கே வந்து காமிக்கப்படுது. அதை நம்மளும் நம்பிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா வகையிலையுமே கதைகள் எழுதப்படுது, பேசப்படுது, மேடைகளில் பேசப்படும் போது மக்கள் அதை நம்புவாங்க. அந்த சிக்கல்கள் இருக்குது. என்னென்னா பல இளைஞர்களுக்கு இன்றைக்கி அரசியல் புரிதல் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அவங்களுக்கு நம்ம இனத்து மேலே ஒரு பாசம் இருக்கும். நம்ம மன்னர், நம்ம தமிழ் மொழி இனம்னு ஒரு பெருமை இருக்கும். அந்த பசங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் நல்லா படிக்காமல் நல்லா அரசியல் நான் கவனித்தது நல்லா அரசியல் சார்ந்து படிக்க போவாங்க. அப்போது புரட்சி அரசியல்னாலே கம்யூனிசம் சார்ந்த சித்தாந்தம் இளைஞர்களுக்கு ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த பக்கம் பசங்க போனாங்கனாலே அங்கே ஒரு நெகட்டிவ் செட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் வந்து மன்னர்கள்னாலே வந்து மன்னர்கள்னாலே வந்து அடிமைத்தன்மையுடைய அவங்க ஆரிய அடிமைகள், அவங்க வந்து மக்களுக்கு கேடு விளைவிப்புகள், மண்ணை வச்சு கொண்டாடவே கூடாது இப்படின்னு அந்த புரட்சிகரத்தில் பேசும்போது இவங்க அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இந்த பசங்க பேசுறதுக்கு ஏதாவது பாயிண்ட் கிடைக்கணும்ல. அது பாயிண்ட்டே கிடைக்காது. ஏன்னா அதுக்கு அவங்க சைடு இருக்க எல்லாத்துக்குமே சான்று இருக்கும். பல புக்கு இருக்கும், பல இணையதளங்களில் பல யூடியூப் இருக்கும், பல பேச்சுகள் இருக்கும். நமக்கு இந்த பக்கம் ஒன்றுமே இருக்காது. ரொம்ப கஷ்டம். அவங்க குணா மாதிரி ஐயா யாராவது மன்னவை இவங்க பாலுசாபால் ஐயா மாதிரி ஆய்வாளர்கள், நம்ம ஆய்வாளர்கள் ரொம்ப சொச்ச பேர் பேசுனது எழுதுனதோ கொஞ்சம் இருக்கும். அவங்களே வேற கிண்டல் பண்ணி ஏதாவது கெட்ட ஏதாவது சொல்லிடுவாங்க. அவங்களாம் வந்து பிராமண அடிமைகள்னு சொல்லுவாங்க, இல்லை ஏதாவது இழிவுபடுத்திடுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, கேலிக்கு உட்படுத்துவாங்க. இப்படி தான் நடக்கும். மற்றபடி இந்த பசங்க பேசுறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. அதாவது பாயிண்ட்டை வந்து போல்டாக இல்லை எங்கள் மன்னர் நீங்கள் கொலை சொல்லக்கூடாது எப்படி சொல்லலாம்னு பேச முடியாது அந்த பசங்களாலையுமே. அப்போ அந்த பசங்க என்ன ஆகிடுவாங்கன்னா அதுக்கு மயங்கி நம்ம மன்னர்கள்லாம் கெட்டவங்க, நம்ம ஆளுங்களே புதிய இளைஞர்களும் அரசியல்படுத்தப்படும் இளைஞர்களும் இப்படி மாறிடுவாங்க. இந்த சிக்கல்கள்லாம் இருக்குது. இப்போ அரசியல்படுத்துறது அப்படிங்கிறதுனா இப்போ சீமான் அவர்களுடைய வரவுக்கு பிறகு இந்த அரசியலை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது 2009க்கு முன்பு பின்புனே தமிழ்நாட்டு அரசியலை பிரிக்கலாம். முத்துக்குமார் அவர்கள் தீக்குளித்து இறந்த உங்களுக்கு அதுக்கு பின்னாடி என்ன எழுச்சி, மாணவர் எழுச்சிங்கிறது மிக பெருசு. இது தொடர்ச்சியான ஒரு இதுவாக மாறுது. பலருக்கும் இங்கே தமிழ் தேசியங்கள் தேவை ஏற்படுது. அப்போ இங்கே பல பேர் உருவாகுவாங்க. அதில் ஒருத்தவங்க உருவாகி வரும்போது இயற்கையாகவே போகக்கூடிய வழி இருக்குது.
ஆனால் இன்னும் சிறப்பாக, ஏன்னா நிறைய குறைபாடுகள் பல விட்டு நம்மளால் காணப்படுது அப்படிங்கும்போது இன்னும் சிறப்பாக நம்மளால் முடியும். இது அதுக்கப்புறம் பெரிய மாற்றம். இன்றைக்கி இளைஞர்கள் பல பேர் வந்து கவலைப்படுவாங்க, அந்த இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ நமக்கு நீங்கள் வந்து நம்மளால் முடியும், 30 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்கும் போது இன்னும் சிறப்பாகவே நம்ம நிறைய செயல்படலாம். நிறைய நமக்கு செயல்பட வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது, தேவைகள் இருக்குது, இன்னும் சிறப்பாக செயல்படலாம். அதான் எங்கே வந்து முடியுதுன்னா, கடைசி வரைக்கும் நம்ம எதுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கோம்னா ஒரு இலக்கை நோக்கி போகலாம். நம்ம தமிழ் தேசியம்னா என்ன அப்படிங்கிறதே இங்கே பல பேர் இது இறையாண்மைனா பல பசங்க என்ன பல பேர் நினச்சிக்கிறாங்கன்னா ஏதோ சாமி கும்பிடுவது போல அப்படிங்கிற நினச்சிக்கிறாங்க. சில சொல்லாடலுக்கான விளக்கம் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. தமிழ் தேசம் யார் தமிழருங்கிறதே ஒரு பெரிய ஒரு குழப்பமாக பார்க்குறாங்க. நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் பதிவு பண்ண ஆசைப்படுவேன். இந்த இடத்துல சீனாவினுடைய ஒரு சிஸ்டம் அருமையான ஒரு இது பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நமக்கு எப்படி ஆதார் கார்டு இருக்குது, சீனாவில் ஒரு நேஷனல் ஐடி கார்டு உண்டு. அவங்க ஐடி கார்டில் வந்து எத்தனிசிட்டி போட்டு வைப்பாங்க, எத்தனிசிட்டி பயன்படுத்துவாங்க. ஆக்சுவலி சீன மொழின்னு ஒரு மொழியே கிடையாது உண்மையிலே. அது வந்து ஒரு கூட்டு மொழி மாதிரி, ஒரு கூட்டு பெயர் மாதிரி வச்சுக்கோங்களே. இப்படி தமிழிய மொழி குடும்பம், ஒரு திராவிட மொழி குடும்பம்னு சொல்கிறாங்களோ அதுபோல் அது ஒரு கலெக்டிவாக இருக்க ஒரு லாங்குவேஜஸ்க்கான ஒரு நேம் மாதிரி சைனீஸ்னு வருவாங்க. அதில் முதன்மையான மொழி அந்த மேண்டரின் தான். மற்ற சின்ன சின்ன பிற மொழிகளும் இருக்குது, 2-3 மொழிகள் இருக்குது. இப்போ எப்படி மலையாளமும் தமிழும் ஒற்று மொழிகள், அது மாதிரி அந்த மொழிகளும் ஒற்று மொழிகள். ஆனால் சீன அரசு ஒரு முடிவு பண்ணுறாங்க. பெரிய புரட்சி நடந்து இங்கே சீன அரசு மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் அரசு உருவாகும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிற மொழிகள் சின்ன சின்ன மைனாரிட்டி அந்த மேண்டரினுக்கு ஒத்த பிற மொழிகளையுமே உள்ளடக்கி சைனீஸ்னு ஒரு கொடைக்குள்ளே கொண்டு வராங்க. கொடைக்குள்ளே கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம இங்கே வந்து மொழிவழி தேசியங்கள் பார்க்குவோம்ல, அங்கே வந்து மொழிவழி தேசியம் பார்க்கல. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொரு வகையான தேசியங்களை ஒரு இனத்தை கொண்டு வராங்க, ஹான் சீனர்கள். இந்த இதுன்னு சொல்லி ஒவ்வொரு இனம், ஹான் சீனர்கள் 95, அவங்க தான் 95%, அவங்க தான் மேண்டரின் நிறைய பேசுவாங்க, ஹான் அவங்க தான் நிறையா இருக்காங்க. அப்போ ஐடி கார்டில் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த ஹான் அப்படி எத்தனிசிட்டி ஹான் அப்படின்னு போட்டுருவாங்க. இந்த தன்மையினால் அவங்க அவங்களால எளிதாக வந்து யார் சீனா யார் அதை வந்து ஈஸியாக அவங்களால வந்து அடையாளப்படுத்த முடியுது. இங்கே தமிழர்கள் அப்படிங்கிறத அப்போது ஒரு அரசாங்கம் போது அது தேவை, அடையாள அட்டைகளில் அது தேவைப்படுது. அப்போது பிறமொழியர்கள் ஈஸியாக நம்ம என்ன இன்றைக்கி நிறைய சிக்கல்கள் வரும்போது பிறமொழியர்கள் அப்படி நம்மளால் அணுகலாம், ஈஸியாக நம்ம கொண்டு வர முடியும். தமிழகங்க இவங்க தமிழக இல்லை, இடஒதுக்கீடு அப்படி கொண்டு வரலாம். இப்போ வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு தேவைன்னு ஒரு இது வந்து இருக்குது. அப்போ நாளைக்கு எடுக்கப்படும் போது அதன் அடிப்படையில் தமிழர்கள் எத்தனை பேர் இருக்கும் அதை முன்வைத்து இவங்களாம் தமிழர்கள்னு ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம், ஒரு அனுமானத்தின் மேலே வர முடியும். அது அரசு கொள்கை, அரசு முடிவெடுக்கணும், அது அரசு செய்ய வேண்டிய வேலைகள். அப்போது ஒரு முதன்மை சிக்கல் முடியும், நமக்கு யார் தமிழருங்க சிக்கல் முடியும். அப்புறம் தமிழ் தேசியம்னா என்ன அப்படிங்கிறதே பலப்பட்ட குழப்பங்கள் இங்கே இளைஞர்களுக்கு இருக்குது. தேசியம் இது வந்து இப்போ உங்களுக்கு சீமானுடைய வரவுக்கு பிறகு அந்த எழுச்சி உருவாகிருக்கு அப்படின்னு நம்புறீங்களா? இல்லை வந்து இது எழுச்சிக்கான தேவை இருக்குது, தேவை இருந்துச்சு. அந்த எழுச்சிக்கான தேவையில் அவர் வந்து வளர்ந்து வரும்போது மக்கள் அவர் போய் நிற்கிறாங்க. இந்த இது இன்னொருத்தர் வந்து எல்லாருக்குள்ளேயுமே உள்ளுக்குள்ள இருந்தது, அதை வந்து வழி நடத்துறதுக்கு ஒருத்தர் பல பேர் இருக்கும்போது அதில் ஒரு ஆள் வரும்போது பலருக்கும் இப்போ நீங்கள் பல பேர் வந்து ஒரு காலத்தில் நாம் தமிழருடைய உறுப்பினராக இருந்திருப்பாங்க, இணக்கமாக இருப்பாங்க. சில பேர் எல்லாருமே திராவிட ஆதரவு நிலையிலிருந்து திராவிட ஆதரவு நிலையிலிருந்து மாறி இங்கே வராங்க. அதுக்கப்புறம் வந்து சில பேர் வேணான்னு விலகி போவாங்க. அந்த சிக்கல்கள்லாம் இருக்குது. ஆனாலும் தேவை இருக்குது. இன்னைக்கு அந்த தேவையில் ஒரு மனிதர் வரும்போது மக்கள் அவங்க பின்னாடி போவாங்க. அப்போ இன்னும் நிறைய பேர் உருவாகணும். எனக்குமே நான் இதான் பார்ப்பேன், ஒற்றை தலைமையில் வந்து ஒற்றை ஆள் தலைமையில் இருக்கக்கூடாது என்றைக்குமே. ஏன்னா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது ஒரு நபர் சார்ந்தே போயிடக்கூடாது என்றைக்குமே. பல தலைவர்கள் உருவாகணும் தமிழினத்தில், பல பேர் தேவைப்படுவாங்க. தலைவர் பிரபாகரனே வந்து அவருடைய காணொலிகளை சொல்லுவார், என்னன்னா வந்து ஹீரோஷிப் தமிழர்கள்ட்ட இருக்க ஒரு விஷயம், நான் மட்டும் தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது, எல்லாரும் வாங்க பண்ணணும் அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து தான் பண்ண முடியும். அப்போது நிறைய தலைவர்கள், நிறைய இளைஞர்கள் உருவாகணும், தலைவர்கள் உருவாகணும். அதான் நான் வந்து நினைக்கிறது. அப்போ அந்த அடிப்படை சிக்கல்கள்லாம் கலைந்து ஒரு இலக்கு நோக்கி பயணித்தோம் அப்படின்னா, என்ன குறைந்தபட்ச இலக்கு என்னென்னு நமக்கு முடிவாக தெரியும் அப்படின்னா, நம்ம சிறப்பாக வந்து தமிழினம் அடுத்த கட்டத்தை நோக்கி எதை நோக்கி தமிழினம் போகுதுங்கிறதே தமிழர்களுக்கு தெரியாமல் தான் இருக்கும். இந்த இன்றைக்கி வந்து புதிய புதிய வகைகள்னால வந்து எதை நோக்கி தமிழர்கள் போவோம், எனக்கு என்ன தேவை, அந்த சிக்கல்களே இல்லை. அது அடுத்த தலைமுறைகிட்ட அந்த விழிப்புணர்வு பெறணும். ரொம்ப நன்றி. நீண்ட உரையாடல், ரொம்ப மகிழ்ச்சி அரங்கத்தை.